நம்முடைய ஆண்டவர் நமக்காக இரண்டாவது ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே ஒரு லைஃபு இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். திரும்ப அந்த மாதிரி ஒன்று எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி ஒன்று எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி கிடைச்சா நான் இதை மிஸ் பண்ணிட மாட்டேன், எனக்கு இன்னொரு தருவீங்களா ஆண்டவரேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக வாக்கு கொடுக்குறார். நெக்ஸ்ட்டு இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து, எனக்கு கண்டிப்பாக பிள்ளை என்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, எனக்கு தெரியும், எனக்கு வேண்டாம், அந்த வாய்ப்பு கூட வேண்டாம், வேலைக்காரன் அப்படின்ற அந்த அடுத்த கேட்டகரியான வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு பரவாயில்ல, நான் இதை விட நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பேனேன்னு தன்னுடைய தகப்பனை தேடி வராரு. ஆனால் வேதம் சொல்லுது, தன் தகப்பனார் இடத்துல வரும்போது, இல்லை மகனே, நீ அந்த மகன் எனக்கு இருந்தல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதை திரும்பவும் நான் தர்றேன்னு சொல்லி அந்த தகப்பனார் அந்த மகனை மகனாக ஏற்றுக்கொண்டார். அதே போல் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் கூட, எனக்கு பழையது மாதிரி கூட வேண்டாம் பாஸ்டர், கொஞ்சம் யார்கிட்டையும் கையேந்தாதது மாதிரி, நான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு வாய்ப்பு சின்னதாக கிடச்சா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி கிடச்சா கூட நான் வந்துடுவேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் நீங்கள் இழந்து போன அந்த வாய்ப்பை மறுபடியும் அதை விட பெஸ்ட்டான ஒன்றை நிச்சயமாக உங்களுக்கு தருவார்னு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாளில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார், எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். அதற்கு அவன், நானும் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடே சொன்னார் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா, ஒரு வயசான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சின்ன இளம் தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசி ஊழியத்தை ரொம்ப பெருசாக செஞ்சுட்டு வர்றாரு. அந்த வயசான தீர்க்கதரிசனுடைய பசங்க அதை பார்த்து தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்லியிருக்காரு, நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஒரு யங்ஸ்டர் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வயசான தீர்க்கதரிசி அவர் போகிற வழியில் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை இடையில சந்தித்து, வாப்பா என் வீட்டில் கொஞ்சம் நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லையா, ஆண்டவர் நீ போகிற வழியே போகக்கூடாது, நீ எந்த இடத்துலையும் அப்பம் புசியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால் நான் வர முடியாது, நான் போகிறேன்னு சொன்னால், இந்த வயசான தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார்னா அவர்கிட்ட பொய் சொன்னார். இல்லை, நேற்றுக்கு ஒரு தூதன் என் இடத்துல வந்தான், அந்த தூதன் சொன்னான், இந்த மாதிரி அவனுக்கு போகிற வழியில் சாப்பாடை கொடுத்து அனுப்புன்னு சொன்னான்னு சொல்லி பொய் சொன்னான். உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி, சரி இவர் இவ்வளோ வயசானவராக இருக்கார்ல, இவர் தீர்க்கதரிசியாக இருக்கார்ல, அதுவும் தூதன் சொன்னார்னு சொல்கிறார்ல அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டான்னா, அந்த வயசான தீர்க்கதரிசியை நம்பி அவனோடு கூட சேர்ந்து வீட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவர் சொல்லலைன்றது இவனுக்கு தெரியல. அப்போவே அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஊழியமே முடிஞ்சு போகுது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும்னா, சில நேரத்தில் நம்ம எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப தப்பு. நீங்கள் சிலருக்கு பாருங்கள், யாரையுமே அவங்க கெட்டவர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல குணம்தான், அது கெட்ட குணம்னு சொல்லலை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. எல்லாருமே நல்லவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் அறியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருவீங்க. சிலர் நல்லவர்களை போல நடிப்பாங்க, நல்லவர்களை போல பேசுவாங்க, கொஞ்ச நாள் நல்லவர்களாக இருப்பாங்க, 6 மாதம் நல்லவர்களாக இருப்பாங்க. திடீர்னு பாருங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்ச உடனே அவங்க கேரக்டர் வெளியே வரும். நீங்கள் செய்கிற வரைக்கும் அந்த காரியம் அமைதியாக இருக்கும், நல்லவர்களாக இருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களை மாதிரி மோசமானவங்க யாருமே இல்லைன்ற அளவுக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், யாராவது ஒருத்தர் இந்த கேரக்டரில் இருந்தால் எல்லாரையும் நல்லவர்களாக பார்க்குறது. சரி, கணவனார் சொல்கிறாரு, எம்மா அவங்கள்ட்ட பழகாத, அவங்க ரொம்ப சரியில்லைன்ற நான் பார்க்குறேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பீங்க. நீங்கள் எப்படி அது சரியில்லை, கணவன்
கணவனார் இடத்துல வந்து, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அவங்க மோசமான ஒரு ஃபேமிலி, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் நிறைய பார்த்துருக்குறேன், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா, ஆமாம் உனக்கு எல்லாரையுமே தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தே நீ பழகிட்ட, இந்த மாதிரி சரியாகவே பார்க்க மாட்டியா, நீ எதுக்கு ஜோம் பண்ணுற, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படின்னா வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் பாலாகிறாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்திலே கெட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அவங்க ஏன் கெட்டவர்கள் ஆனார்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலை நிமித்தமாக இருக்கலாம், அவங்க ஸ்ட்ரெஸ் நிமித்தமாக இருக்கலாம், அவங்க ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கெட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கெட்டவர்களே இல்லைன்னு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. அதான் ஒருத்தரிடத்துல வந்து நீங்கள் வந்து சாத்தானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராமா, சாத்தான் அப்படின்றத ஒன்றே நான் பேச மாட்டேன் அப்படின்னு. பைபிள் சாத்தானை குறித்து பேசி இருக்கும்போது சாத்தானை குறித்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பரிசுத்தமான நம்ம காமிச்சிக்க முடியாதுல்ல. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தரிடத்துல பேசாங்க, நீ இதுக்கு முன்னாடி நஷ்டப்பட்டிருக்கலாம், ஐயோ இவர் பாஸ்டர் அப்படின்றதுக்காக தானே நம்பினேன், இவர் ஊழியக்காரர் அப்படின்றதுக்காக நம்பினேன், இவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்றதுக்காக தானே நம்பினேன், இவர் சர்ச்சில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றதுக்காக நம்பினேன், இவர் ரொம்ப ப்ரேயர் நல்லா பண்ணுவார் அதற்காக இவரை நம்பினேன், இவர் எப்போ வாயை திறந்தாலும் வசனத்தையே பேசுவார் அதனால் இவரை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்புவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல, அது ஆசீர்வாதமும் அல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, வேதத்தை பேசிட்டே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, ஊழியக்காரர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, சர்ச்சில் நல்ல விசுவாசிகளாக இருக்கிறவர்களும் நல்லவர்கள் அல்ல, உலகத்திலே பார்க்கிற நிறைய பேர் நல்லவர்களும் அல்ல. ஆனால் நம்மை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதனால எல்லாரையும் நம்ம வந்து தப்பான கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணுன்னு இருக்காகல்ல. ஆனால் எல்லாரையும் நல்லவர்களாய் பார்க்கிறது அது வந்து நமக்கு ஆபத்தான குணம். நான் ஜெபிக்கிறேன், இந்த பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் சிக்கி, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை பாஸ்டர், நான் இப்படி தான் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர், ஊழியக்காரன்னு நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர், ஜெபிக்கிறவர் நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு இனியாவது நீங்கள் அப்படி மாட்டாதபடி, இனியாவது நீங்கள் கஷ்டப்படாதபடி ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் காப்பாற்றி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, நம்மை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அப்பா, அவங்க மனசில் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுங்கய்யா. இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள எங்கள் பிள்ளைங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த திருச்சபைக்காய் உழைக்கிற, இந்த திருச்சபைக்காய் கொடுக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்பா. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.